இப்படியா கோல்டு விலை? அம்மா, என்ன நடந்ததுமா? இந்திரா, அழாத அழாத. என்ன நடந்ததுமா? சொல்லுமா, என்ன ஆச்சு? நான் ஒன்னும் போக சொல்லல, அவளை போயிட்டா. ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் தெரியாம போகலாம், ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போனதுக்கான காரணமும் தெரியாம போகலாம். ஆனா வீட்டில் நடக்கிற சண்டைக்கு புருஷன் முண்டாட்டி மட்டும்தான் காரணம். 2 பேர்ல யார் தப்பு செஞ்சிருந்தாலும் புருஷனை தான் தப்பு சொல்லுவாங்க. இல்லைங்க, தப்பு என் பொண்ணுதான். அவங்க வந்துடக்கூடாது. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, கருப்பம் கலைஞ்சு போனது ஒரு பக்கம், உத்தியோகத்தில் உள்ள பொறுப்புங்க இன்னொரு பக்கம். இந்த குழப்பத்துல அவ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. ஆனா மாப்பிள்ள, அவ உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா, உங்க வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவ பக்கத்துல இல்லைன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. உங்களுக்கு பிடிக்கல, நான் வீட்டை விட்டு போயிடுறேன், இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். வாங்க மாப்பிள்ள. வயசுல சின்னவரா இருந்தாலும் காலை பிடிச்சு கேட்கிறேன், வாங்க மாப்பிள்ள. இருங்கம்மா, நான் சொல்றேன். அவங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நீ போகலைன்னா உன்னைத்தான் தப்பு சொல்லுவாங்க. புருஷன் முண்டாட்டிக்குள்ள சின்ன பிரிவு ஏற்பட்டாலும் நான் விட்டு கொடுக்கறதா நீ விட்டு கொடுக்கறதா அவங்களுக்குள்ளே மேலும் குழப்பம் வந்து அந்த பிரிவே சோழ மாட்டிடும். அந்த பொண்ணு மனசு நிம்மதி அடைகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. எப்படி செட்டு வெளியே நீ இங்க வந்து தானே பார்க்க போற? நம்ம காலனில உள்ளவங்க நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால நீங்க அங்க போனா இங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க மாப்பிள்ள, என் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. ஆமா இந்திரா, மாப்பிள்ள வரேன்னு ஒத்துட்டாருமா? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நடந்து நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அழாதுங்க, நடந்ததை மறந்துடு. நான் இனி உன் கூடவே இருக்கிறேன். ஆமாமா, இனி எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டார். நான் அவரை ஒத்துக்க வச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். இது பாரு இந்திரா, அந்த கலெக்டர் உதவத்தை விட்டுரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. உடனே அந்த வேலையை ராஜினாமா செஞ்சிருமா. இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்காக யாரும் பழக்க வழக்கங்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்திராக்காக இங்க வந்தேன். இவ்வளவு நல்ல மனசு உள்ளவரை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டு. அக்காஜி, தம்பிஜி, பொண்ணு அவன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு நல்ல வேலையை செஞ்ச. இப்ப மறுபடியும் புருஷன் அவன் பொண்டாட்டியோட சேர்த்து வச்சிருக்க அக்காஜி. சமீதே அக்னிஹி சிந்ததே பக்குஹா. கொஞ்சம் நெருப்பும் ஒரே இடத்துல இருந்தா குப்புன்னு பத்திக்குங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இது எந்த ஊர் ஸ்லோகம்? சும்மா இருக்க மாட்டேன், சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர. அதை திறக்க முடியாது, தொல்லை பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி. என்னமா அது லொள்ள? என்னவா, மாடியில என் ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல் கதவை திறக்க சொல்றாரு. அது துரு பிடிச்சு போய் 7 வருஷம் ஆச்சு. எப்படி திறக்கிறதுமா? என்ன ஆனாலும் சரி, ஜன்னல் கதவை திறந்தாதான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பெரிய பெரிய ஜெயில் கதவே திறந்திருக்கேன். அம்மா, நேத்து பாடம் சொல்லி கொடுத்தப்ப கூட அப்படிதான் முடியாவது ஜட போட்டு விடுறேன்னாரு. நல்ல வேளை அதுல பூ வைக்கிறேன்னு சொல்லாத விட்டாரு. ஏய், இந்த பதுமை சொல்றத ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி. இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து பொழுந்துவ. வந்துட்டே எங்க அம்மாக்கு புருஷனே. என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்குறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கமிட்டி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அக்கா வீட்டுல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நான் ஒரு சுரங்க வெட்டுறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏய், 4 பேமெண்ட் கொடுத்துட்டேன். வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. சேப்பு கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு. ராத்திரி பார்ட்டி முடிஞ்சு விடிஞ்சதும் டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? கிட்ட முண்டம் எல்லாருக்கும் ஏன் ஜன்னல் மேலேயே இருக்கு. அது துருப்பிடிச்சிருக்கு, திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். உங்க 2 பேரோட கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியல. அதனால எல்லாரும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு அவசியம் இல்ல. என்னங்க, அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க.
சாரின்னு சொல்லுங்க. சரி உன் இஷ்டம், நான் செட்டு கிளம்புறேன். மாப்பிள்ள சும்மா வெக்கப்படுறாரு. நீயே நேரா போய் அவர் காலனில உள்ள எல்லாரையும் கூப்பிடணும். இனிமே இந்த வீட்டுல என்னைக்கும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இருக்காது, இருக்கும் விட மாட்டேன். வருத்தப்படாதமா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு. ஆம்பளைங்க அப்படித்தான், அத நாம தான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா, அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவனுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் எப்பவும் கிடையாது. உன்னை சுத்தி ஏதோ ஒரு சரி நடக்குது. அவனோட பொண்டாட்சி ஸ்தானத்துல இருக்கிற நீதான் இப்ப அவனை கவனிச்சுக்கணும். ஒரு தாயா இருந்து அவனை காப்பாற்றணும். அன்னைக்கு அவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி தந்த அந்த வார்த்தையை இப்ப நீ காப்பாற்றணும். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. வயசுல பெரியவனா இருந்தாலும் நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கணுமா? என்னைக்கு அவனோட சிரிப்பு மாறாம பாத்துக்கம்மா, சிரிப்பு மாறாம பாத்துக்க. நாங்க பேசிக்கிறேன். டேய், சார் பார்வதி பண்டிட்னா யாருன்னு நினைச்ச? நீ மனசார விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உன் பொண்டாட்டிய பகடக்காயா வச்சு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு அவ வாயாலே உன்னை சீன்னு சொல்ல வச்ச. அவ கையாலே நாளைக்கு உனக்கு விவாகரத்து வாங்கி தந்து கழுத்தை பிடிச்சு உன்னை வெளியே தள்ள வைக்கிறேன். சேலஞ்ச். கொஞ்சம் இருங்க. உங்களை மட்டும் இல்ல, உங்க கூட உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா உங்க எல்லாரையும் பார்ட்டி கூப்பிட்டா இப்படியா நீங்க நடந்துக்கிறது? என்ன பத்தியும் இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? இந்தா, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நடந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். ஆனா எப்படி நடந்ததுன்னு தான் தெரியல. எனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், ஆனா முழுசா தெரியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்திரா, என்னம்மா இது? புருஷனை நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்கிற? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? இதெல்லாம் திருஷ்டிமா, திருஷ்டி. அதனால்தான் கிரகசாந்திக்காக துர்க்கை அம்மனுக்கு கலச பூஜை செய்யுங்க ஐயர் சொல்லிருக்காரு. இன்னில இருந்து ஒரு வாரம் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியே போக கூடாதுமா. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஒரு வாரம் வரைக்கும் ஷெட்டுக்கு போக கூடாது. இந்திரா, நீயும் ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருமா. பிரதத்தை நடுவில் நிறுத்திட்டா அது ஆகாது. ரொம்ப நல்ல முகூர்த்தம், ராகு காலம் வந்துரு போகுது. 2 பேரும் நோம்பு கயிறை கட்டிக்கங்க. நீயும் கட்டிக்கிட்டு அவருக்கும் கட்டிவிடு. அண்ணா, அண்ணா, என்னாச்சுடா? ராத்திரி நம்ம தாத்தா செத்து போயிட்ட. என்னங்க, எங்க போறீங்க? தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோ என்ன எங்க போறேன்னு கேக்குறீங்க? அது இந்திரா, அவர் போகட்டும். இவரை வளர்த்ததே அவர் தானே, அவருக்கு கொள்ளி போடணும்ல. என்னம்மா இது? நோம்பு கயிறு ஓ முன்னாடி தானே நாங்க 2 பேரும் கட்டிக்கிட்டோம். அது முடியற வரைக்கும் எங்களை வெளியில போக கூடாது நீ தானே சொன்ன. நோம்ப இன்னைக்கு பண்ணலனாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனா போன உயிர் திரும்பி வராதுன்றா. அப்படின்னா உங்களுக்கு என்ன விட அந்த அனாதை கூட பெருசா போயிடுச்சுல? சும்மா இரு இந்திரா. ஏன் சும்மா இருக்கணுமா? அது இல்லம்மா, கெடுதல் ஏதாவது நடந்தா ஐயரை கூப்பிட்டு நாம பரிகாரம் செஞ்சுக்கலாம். நீங்க போங்க மாப்பிள்ள. ஏன்? இவங்கதான் இருக்காங்கல்ல, வேணுங்கிற பணத்தை இவங்க கிட்ட கொடுப்போம், பணத்தை எரிக்கிற வேலையை இவங்க பாத்துக்கணும். வாய மூடு. யாராவது இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சதா அவரோட கருமாதி செலவு கூட அவர் தனியா பணம் எடுத்து வச்சிருந்தா. ஓ பிச்சை காசு அவருக்கு தேவையில்லை. என்னாலும் சரி, நீங்க போக கூடாது. என்னங்க, நீங்க போக கூடாதுன்னு சொல்றேன்ல. என்னங்க, என்னங்க? ஐயோ ஈஸ்வரி,
இப்ப நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான் பாதகமாயிடும். நீ அவரை திட்டினாலும் அவர் உன்னை திட்டினாலும் பாக்குறவங்க உண்மையிலதான் குறை சொல்லுவாங்க. நீ தான் அவரை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மதிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, அதுக்காக என்ன அவமானப்படுத்துறதா? உன்னை அவர் அவமானப்படுத்தலமா, புரிஞ்சுக்க. அவர் நிலைமை அப்படி இருக்கு. கோவப்படாதமா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன தம்பிஜி வந்துட்டாரு, மாப்பிள்ள வர, நீ உள்ள போ. இந்திரா போனீங்களா? காரியமெல்லாம் நல்லா நடந்ததா? இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வயிற்றுலயே குழந்தை செத்து போச்சுன்னு வீட்டுக்கு பரிகாரம் செய்ய நோப்பு இருந்தா நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டீங்க. நம்ம அந்தஸ்து வளர்ற அளவுக்கு நம்ம புத்தியும் வளரணுங்க. இந்திரா, என்னடி இது பெருசா அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசுற? அவ்வளவு திமிரா அவனுக்கு? அவரு உன் புருஷன், அவர் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றத அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடி. இதெல்லாம் ஏன் தப்பு? இந்த வீட்டு மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதையை நான் தராதனால தான் நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுற. தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். தம்பிஜி, உடனே லாயத்தை வர சொல்லுங்க. என் எஸ்டேட், என் ஃபேக்டரி, என் ஆஸ்தி மொத்தத்தையும் சட்டப்படி ராஜா பேர்ல எழுதி தரேன். அப்பதான் என் மாப்பிளையோட கௌரவம் நிலைக்கும். போ, போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. அக்காஜி சொன்னபடி செய், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. இன்னொருத்தரோட சொத்துல மரியாதை தேடிக்கிறவன் மனுஷன். வீட்டை கொளுத்து விட்டுட்டு கண்ணீர் விட்டு அதை அணைக்க நினைக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. தெரிஞ்சுக்க. அக்காஜி அக்காஜி அக்காஜி, லாக்கர்ல நாம வச்சிருந்த வைர நகைகளை காணோம், அதுல இருந்த பணத்தையும் காணோம். என்ன சொல்ற? நகையை காணுமா? இருங்க, போலீஸ் போன் பண்றேன். தம்பிஜி இரு. வேண்டாம். ஏன் தடுக்கிறீங்க? வேண்டாம். போலீஸ்க்கு போன் பண்றேன். ஏன் வேண்டாங்கறீங்க? சொன்னா கேளு, நிலைமை புரிஞ்சுக்க. போலீஸ் வந்தா நம்ம மானம் தான் போகும். வேணாம் சொல்றேன்ல, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்னமா அது? வீட்டுல திருட்டு போயிருக்கீங்க, ஏன் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டாங்கற? நீங்க போன் பண்ணுங்க மாமா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம். நீ இப்படி உட்காரு. அது இந்த வீட்டு வேலைக்காரங்க ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க திருடி இருக்க மாட்டாங்க. வெளியால் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு இது என்ன சாதாரண வீடா? என் நகை போனாலும் பரவாயில்ல, என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆண்டவா, நான் நினைச்ச மாதிரி நடக்க கூடாது. அப்படி எதுவும் இருக்காது. ஈஸ்வரி, என்னம்மா இதெல்லாம்? மேடம், மைண்ட் ஆப்சென்ட்.